வேல் வழிபாடு வந்து எனக்கு புதுசாக இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் வேண்டி எங்களால் அதாவது எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணி அந்த வேலை பார்க்கும்போது எனக்குள்ள நிறைய வேண்டுதல் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் நம்ம வெளியே வரோம். அது போக வந்து நம்ம உடம்பு வலிக்கோ இல்லை நம்ம உடம்புல சார்ந்த நோய்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த மூலிகை வேல் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் உண்மையாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா வெளியே வரும்போது நான் வேறு மாதிரி ஒரு அதாவது ரொம்ப காலையிலேருந்து நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்கணும், இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகி என்னை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிசயம் தான். இந்த ஊரில் நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்ட்டு சஷ்டி அன்றைக்கி வரும்போது ஒரு பெரிய அதிசயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சிலது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, அனுபவிச்சா மட்டுமே தெரியும். நீங்களும் வந்து இந்த மூலிகை வேலை எல்லோரும் வந்து வணங்கணும் அப்படின்ற தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். என்னோட பேர் சந்திரிகா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நடிகர் ஜீவாரவி அவருடைய மனைவி. எங்களுக்கு நான் இந்த அக்கறை குடிவேல் இருக்கிற அந்த பாலதண்டாயுதபாணி முருகர் கோயில் வேல் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அமைப்பு எல்லாமே அவங்க பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்தது. உள்ளே போய் அவங்க வேல் வந்து அந்த இப்படி ஒரு கை வச்சு கம் ரெண்டுமே அந்த வேலோட தண்டத்தில் நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க. பண்ணும்போது அவ்வளோ நேரம் என்னுடைய மனசில் வந்து ரொம்ப வேதனை தான் இருந்தது. ஆனால் அதை பண்ண எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏதோ என் பக்கத்தில் என்னுடைய முருகர் இருக்கிற மாதிரியான உணர்வு. இது வந்து பேட்டியில் சொல்லணுங்கிறதுக்கு சொல்லலை, பிகாஸ் என்னுடைய உணர்வுக்கு தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப அழகான ஒரு அனுபவம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது இன்னைக்கு கொடுத்த ஆண்டவருக்கு வந்து என்னுடைய முருகருக்கு வந்து மனமார்ந்த நன்றி. வேல் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். உள்ளே சொல்கிறவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பண்ணிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கே ஃபீல் ஆகும். கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா நம்ம வேல் வழிபாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது, வேல் வச்சுருக்காங்க. ஸோ நான் அதை நம்ம வச்சு நம்ம கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனிதக்குள்ளே ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை சொல்கிறாங்க, நம்ம சொல்லும் போது அதை பண்ணி பார்த்தோம். பண்ணும்போது அது நம்ம ஒரே மனதாக இருந்து அதை கும்பிடும்போது நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற சில இது நமக்கு தெரியும், நல்லா கண் கூட தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கங்க. இன்றைக்கி சஷ்டி அன்னைக்கு வந்திருக்கோம். நிஜமாக மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது யாராலையும் முடியாது. பட் வெளியே இருக்கும்போது நிறைய தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வந்திருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பிரார்த்தனை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு 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 இடத்துல நம்மளை உட்கார வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நான் உட்காந்ததே பெரிய விஷயமா நினைக்கிறேன். அந்த 5 நிமிஷம் உள்ளே உட்காந்தது ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லியுமே அந்த வேல் வழிபாடு நடக்கும். ஸோ யாராக இருந்தாலும் இங்கே அக்கறை கொடிவேரி முருகன் கோவிலுக்கு வந்து வேல் வழிபாடு நீங்கள் நடத்துங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சது பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும்.